இல்லை, கால் வீங்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஷர்ட்டு வளர்ந்துச்சா எப்படி, செப்பல் வளர்ந்துச்சா எப்படி. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். மன்னா இவங்க பெற்றுக்கொண்டாங்க. மன்னானா என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் மன்னான்னு சொல்லி அவங்க பேர் வச்சாங்கல்ல, அதோடைய மீனிங் என்னன்னு சொல்லி தெரியுமா? என்ன மன்னானா இது என்ன அப்படின்னு அர்த்தம். அதாவது புதுசாக ஒன்று வந்துச்சு அவங்களுக்கு, அப்போ அது என்னன்னு தெரியல. வசனம் இருக்கு டைமில், அதனால இதுக்குள்ள போல. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்குறது, அதுதான் மன்னாவா வந்துச்சு. அவங்களுடைய ஹீப்ரூ லாங்குவேஜில் மன்னானா இது என்ன அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே, அது புரிந்து கொள்ளுங்க. மன்னாவை எப்படி அவங்க சாப்பிட்டாங்க? அப்படியே எடுத்து சாப்பிட்ருப்பாங்களா, இல்லைன்னா அதை பாத்திரத்தில் கொண்டு வந்து சாப்பிட்ருப்பாங்களா, எப்படி சாப்பிட்ருப்பாங்க? அதை இடிச்சு மாவாக்கி சுட்டு சாப்பிட்ருக்காங்க. சுட்டு சாப்பிட்ருக்காங்க. அதுக்கு வசனம் வாசிங்க. அந்த வசனம் என்ன 11 11:8 யாராவது வாசிங்க. நராட்சி இல்லை, நராட்சி. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உடல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அது ருசி புது ஒளிவ எண்ணெயில் ருசி போல் இருந்தது. ஓகே, கவனிங்க. மன்னாவை அப்படியே பொறுக்கி அப்படியே சாப்பிட காட் அலோவ் பண்ணல. அதை அப்பங்களாக சுட்டு எந்திரங்களில் அரைத்து சாப்பிடுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு பாத்திரம் இருந்திருக்கு, சுடுறதுக்கு பாத்திரம் இருந்திருக்கு, அடுப்பு இருந்திருக்கு, எந்திரங்கள் இருந்திருக்கு, அரைக்கிறதுக்கு அந்த உலக்க அந்த எந்திரங்கள்லாம் இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம பைபிள் காலேஜ் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரெசம்ஷன் ஒன்று இருக்கும். அசம்ஷன் நம்ம ஒன்று நினச்சிருப்போம். பட் பைபிளை கரெக்டாக படித்தோன்னா பைபிள் என்ன சொல்லுது அதை வெளியே நம்ம சொல்லணும். சரியா? ஸோ இதை நான் கன்க்ளூட் பண்ண விரும்பலை, உங்கள் கையிலே கொடுக்குறேன். ஹோம்ஒர்க்காக நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லுங்கள். அப்போ ட்ரெஸ்ஸு இல்லைனா அது ஒரு அசைன்மெண்ட்டாக நம்ம வச்சிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரு 2 வீக்ஸ் வச்சுருங்க. ஏன்னா 2 சப்ஜெக்ட் நடக்கிறதில்ல, ஒரு சப்ஜெக்ட் அசைன்மெண்ட் வந்து அதை வச்சுக்கலாம். சர்ச் ஹிஸ்ட்ரி அசைன்மெண்ட் வந்து காட் வந்து ஒரு அவதாரமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது சர்ச் ஹிஸ்ட்ரி அசைன்மெண்ட்டு. இந்த அசைன்மெண்ட் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கும்போது எழுதி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கும்போது ஏற்பட்ட சம்பவங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கும்போது ஏற்பட்ட சம்பவங்கள் ஹெட்டிங் போட்டுருங்க. எல்லாமே நீங்கள் எழுதிருங்க. நீங்கள் ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதிருங்க. இது இப்படி போனாங்க, இங்கேருந்து வந்தாங்க, இங்கேருந்து போனாங்க, இதை சாப்பிட்டாங்க, மன்னாவை இப்படி சாப்பிட்டாங்க, ட்ரெஸ்ஸு வளர்ந்துச்சுன்னு விரும்பினா அதுக்கு ஆதாரம் கொடுங்க. ஆமாம், கர்த்தரால் முடியாத எதுவும் இருக்கும்போது ஏற்பட்ட சம்பவம். இது மெயின் ஹெட்டிங். இதுக்குள்ளே நீங்கள் எல்லாமே கொண்டு வந்துருங்க. சரிங்களா? நீங்கள் வைங்க, எழுதுங்க. காடால் முடியாத எதுவுமே இல்லை, அவங்களுக்கு வேலை எதுவும் கொடுக்கல. ஸோ முடியெல்லாம் வளராமல் அப்படியே பாதுகாத்துருவார். இல்லைன்னா முடி கட் பண்ணியிருப்பாங்கன்னா அதையும் கட் பண்ணியிருப்பாங்க. திங்க் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணி நீங்கள் எழுதுங்க. எழுதும்போது ஒரு ப்ரிப்பரேஷன் வரலாம். ஓகே, இதான் இப்படி தான் நம்ம திங்க் பண்ண முடியும். திங்க் பண்ணி நாமும் வந்து பைபிளை கரெக்டாக புரிந்து கொள்ள முடியும். ஓகே, பென்டாடூக்கில் பஞ்சாங்கத்தில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நம்ம சர்ச் ஹிஸ்ட்ரிக்குள்ளே கலந்து சொல்லலாம். அந்த மக்களான அவங்க சுத்தமாக இல்லாமல் கடவுள் வந்து அழிச்சாரு. ஆனால் அந்த மக்களுக்கு இருக்கிறாங்க அந்த மாதிரி செய்ய. ஆமாம், ஆனால் நீங்கள் இல்லை. ஓகே, அதுக்கு நம்ம அடுத்த யோசுவா படிச்சிருந்தோன்னா இந்த கேள்வி வந்திருக்காது. யோசுவா கிட்ட காட் சொல்கிறாரு, முழுவதுமாக அழிச்சு விடுங்கன்னு சொல்கிறாரு. யோசுவா வந்து என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் பாவம் பார்த்து கொஞ்சம் விட்டு வச்சுட்டார். விட்டு வைக்கும்போது அவங்க இவங்க கூட மிங்கிள் ஆகிட்டாங்க. மிங்கிள் ஆகி இவங்களுக்கும் அந்த கல்ச்சர் வந்துருச்சு. ஸோ காட் வந்து ஒரு சொல்லும்போது அதை தெளிவாக புரிஞ்சு அதை தெளிவாக நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆவியில் விலக வேண்டும். சரிங்களா? பழைய ஏற்பாட்டில் காட் வந்து அழிக்க சொல்கிறார் யோசுவாவை பார்த்து. புதிய ஏற்பாட்டில் அதுக்குன்னு சொல்லி நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது, அவங்ககிட்டேருந்து விலகிடணும், ஸ்பிரிட்லேருந்து விலகிடணும். ஸோ இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ வந்து டானி பிரதர் உங்களுக்கு மற்ற ரிலிஜன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. மற்ற ரிலிஜன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணுமா? மற்ற ரிலிஜன்லேயே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம்? இருக்கலாம். இருக்கலாம்.
ஆனால் காட் அப்போ சொல்லியிருக்காரு மற்றவங்க கூட நீங்கள் டச் வச்சுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி புரிந்து கொள்ளலாம்? அது இப்படிப்பட்டவர்களை பற்றி விலகுன்றது வந்து அது காஸ்பல் ரீதியாக முரண்பாடாக இருக்கிறாங்க. நான் எப்படி சொல்லுவேன்னா, வெளியே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், ஆனால் ஃபெலோஷிப் இருக்கக்கூடாது, ஐக்கியம் இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா அவங்க கிட்ட பேசணும், ஜாலியாக அவங்க கூட கதை பேசி இது பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த ஃபெலோஷிப்பில் அவங்கள வைக்கக்கூடாது. பட் வெளியே நல்லா நம்ம இது பண்ணலாம். அதாவது அந்த லிமிட்டு. ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியாது, நமக்குள்ளேயே தான் இருக்கும். ஃபெலோஷிப் இருந்தால் என்ன ஆயிடும்னா மிஸ் ஆகிடும். நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ப்ரேயர் செல்லுன்னு சொல்லி சர்ச் பிலீவர் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அப்போ ஒரு ஆங்கிலோ இண்டியன் லேடி இருந்தாங்க. அவங்களுக்கு ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்கு சத்தியம் ஃபுல்லாக தெரியாது, அரைகுறையாக தான் தெரியும். ஒரு ஆங்கிலோ இண்டியன் வந்து எங்ககிட்ட சொல்கிறாங்க, பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, யூ பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூ கோ அண்ட் மேரி முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் அண்ட் மேக் அவர் ரிலிஜன் பிக் அப்படின்னு சொல்லி புரியாமல் சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணி நம்ம ரிலிஜனை பெருசாக பண்ணணும், அப்போ தான் அவங்களையும் சர்ச்சுக்குள்ளே கொண்டு வர முடியுமா? அது தப்பு. ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, சில இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பைபிள் காலேஜில் பேசிதான் ஆகணும், எல்லாமே பேசிதான் ஆகணும். டிபிஎம் தெரியும்ல? டிபிஎம்னா யார்? பழைய சிபிஎம், இப்போ டிபிஎம். சிபிஎம்னா சிலோன் பெண்டெகோஸ்டல், சரிங்களா? டிபிஎம்னா இப்போ தி பெண்டெகோஸ்டல் மாற்றிட்டாங்க. அவங்க ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் போட்டுட்டு அப்படியே வருவாங்க. முன்னாடியெல்லாம் நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன், டிபிஎம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப தி பெண்டெகோஸ்டல், தமிழ்நாடு பெண்டெகோஸ்டல், தமிழ்நாடு தி ஓகே. அப்போது அது ஹிஸ்ட்ரியை நான் படிக்கும்போது டிபிஎம் ஃபவுண்டர் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கிறாரு. ஸோ அவர் புத்த மதத்தை முன்னாடி பின்பற்றிருக்கிறார். முன்னாடி டிபிஎம் ஸ்டார்ட் பண்ணுறாரு, சிபிஎம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவர் ரசிக்கப்பட்டார். அவர் பேர் என்ன? பால். அப்புறம் அவர் சர்ச்சுக்கு வந்துட்டார். ஆனால் சில புத்த கொள்கைகளை அப்படியே கொண்டு வந்துட்டார். புத்த கொள்கைகளை அப்படின்னா, புத்த மதத்தினர் வந்து தியானத்திலே அதிகமாக இருப்பாங்க, பக்கத்தில் பேச மாட்டாங்க, பக்கத்து வீட்டில் பேச மாட்டாங்க, தியானம் பண்ணிட்டு அப்படியே இருப்பாங்க. அது பல கொள்கைகளை டிபிஎம்குள்ளே கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க, சொத்திரம் நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க. பக்கத்து வீட்டில் சாப்பாடு இல்லாமல் இருந்தாலும் இவங்க சொத்திரம் சொல்லிட்டு போயிடுவாங்க. காட் அதையே சொல்கிறார். பைபிள் என்ன சொல்கிறது? முதலாவது தேவனை நேசி, கரெக்ட். உன்னை போல் பிறனை நேசி. நீ மேலே மட்டும் நேசிச்சுட்டு பக்கத்து வீட்டு அழும்போது நீ கொடுக்கலன்னா உன்னோட பக்தி வேஸ்ட்டுங்க. கிறிஸ்டியானிட்டி வந்து பேலன்ஸாக இருக்கணும். நான் அதுவும் சொல்லுவேன், ஜீசஸ் வந்து 12 சீடர்கள் கூட போகும்போது அப்படியே பரமார்த்த குரு மாதிரி போயிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்துருப்பாங்களா? இல்லை, பேசியிருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க, சிரிச்சு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க. ஆனால் ஜீசஸ் தெளிவாக இருக்கிறார், ஃபெலோஷிப் வைக்கக்கூடாது. திடீர்னு மக்கள் கூட்டமாக இருப்பாங்க, கூட்டத்தில் நல்லா பேசியிருப்பார். திடீர்னு வசனம் சொல்லும், சீடர்களை கூட்டிக் கொண்டு மலையின் மேல் போய் தனித்து ஃபெலோஷிப் இருந்தார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், ஃபெலோஷிப் இருக்கக்கூடாது. ஓகே, அதை யோசுவா படிக்கும்போது நம்ம கிளியராக படிக்கலாம். ஓகே, இப்போ சர்ச் ஹிஸ்ட்ரிக்குள்ளே வருவோம். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட்டு கிளாஸு நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சர்ச் ஹிஸ்ட்ரி ரொம்ப பெருசுங்க. ஸோ நோட்ஸு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ ஒரு அவுட்லைன் மாத்திரம் சொல்லி கொஸ்டின்ஸும் ரிவிஷன் தந்துடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ரிவிஷன் கொஸ்டின்னு. ஸோ மத்திய கால திருச்சபை அப்படின்னு போடுங்க. பேஜ் நம்பர் நான் சொல்கிறேன். ஸோ ஆதி திருச்சபை லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஆதி திருச்சபையோட அவுட்லைன் எழுதி கொள்ளுங்க. கொஞ்சம் மேலே போங்க 15வது பேஜ், அந்த மாதிரி 15க்கு மேலே போங்க. கொஞ்சம் காலையில் கொஞ்சம் மத்திய கால திருச்சபைன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். ஓகே ஓகே கவனிங்க. ஸோ நம்ம ஆரம்ப கால திருச்சபையை லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து மத்திய கால திருச்சபை, மத்திய காலத்தில் திருச்சபை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ மத்திய காலம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி துறவரம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துருச்சு. இது ஆரம்ப திருச்சபையிலே ஸ்டார்ட் ஆகி மத்திய காலத்தில் போனது. ஸோ இது நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், அவுட்லைன் மாத்திரம் சொல்கிறேன். அப்புறம் நோட்ஸ் நீங்கள் படித்து டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. அப்போது சபை வந்து
கான்ஸ்டான்டைன் காலத்தில் ரோம கலாச்சாரம் உள்ள வந்துருச்சு. ரோம கலாச்சாரம் உள்ள வந்தனால சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா சர்ச்சை பார்த்து வெறுப்பாயிட்டாங்க. சர்ச்சை பார்த்து வெறுப்பாகி சர்ச்சை விட்டு வெளியே போய் துறவிகளாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. துறவிகளாக மாறி இது ஏடி கிபி 320 இது ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பரவி வந்தது. சரிங்களா? துறவி மடங்களை பற்றி ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ சர்ச்சை விட்டு வெளியே போய் அப்படியே தியானத்தில் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தியானத்தில் சில பேர் வந்து வனாந்தரத்தில் உட்காந்துருப்பாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மரத்துக்கு மேலே ஏறிடுவாங்களாமா, கீழே வர மாட்டாங்களாமா. சாப்பாடெலாம் மரத்துக்கு மேலே கொடுப்பாங்க. ஸோ ஏன் கேட்டாங்கன்னா கீழே பூமி வந்து அசுத்தமான பூமியாகும், அதனால மேலே இருந்தால் தான் நல்லதுன்னு சொல்லி அப்படியே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் காட்டில் இருப்பாங்க. அப்படியே துறவிகள் அதிகமாகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் AD 400 500 வரும்போது துறவி மடங்கள் வந்து அதிகமாக வளர்ச்சி அடைந்தது. நிறைய பேர் துறவிகளை மடத்தில் சேர்த்துட்டாங்க. ஸோ துறவி மடத்தில் என்ன பண்ணாங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சாங்க. சும்மா நம்ம போய் தியானம் பண்ணிட்டு மாத்திரம் இருந்தால் பத்தாது அப்படின்னு சொல்லி டைம் டேபிள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எந்திரிச்சு காலையில் ஒர்க் இருக்கும், அப்புறம் ப்ரேயர் பண்ணணும், அப்புறம் மறுபடியும் ஒர்க் இருக்கும், அப்புறம் லஞ்சு அப்படின்னு சொல்லி ஷெடியூல், ஹாஸ்டல்லாம் ஷெடியூல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷெடியூல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஷெடியூல் போட ஆரம்பித்து அந்த ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணி துறவி மடம் வந்து அதிகமாகிடுச்சு. சரிங்களா? துறவி மடம் அதிகமாகி அவங்க விவசாயம் போன்ற காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. துறவிகள் விவசாயம்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஃபேமிலியெல்லாம் கிடையாது. ஃபேமிலியெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது அதை கொண்டு போய் வெளியே விற்றுட்டு வருவாங்க. ஸோ துறவி மடத்தில் நல்ல ஒரு காசு சேர்ந்துருச்சு, நல்ல ஒரு மணி ரொட்டேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மத்திய கால திருச்சபையில் நம்ம படிக்கும்போது தெரியும். ஓகே, துறவி மடத்தில் நல்ல மணி சேர்ந்து அந்த துறவி மடங்கள் தான் இன்னைக்கு கேத்தலிக் செமினாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேத்தலிக் செமினாரி, இந்த துறவி மடம் தான் கேத்தலிக் செமினாரியாக மாற்றப்பட்டது. அதோடைய ஆரம்பம் சர்ச் ஹிஸ்ட்ரி 320 ஆரம்பித்து அதுக்கப்புறம் இன்னைக்குள்ள கேத்தலிக் செமினாரி வர அது நடந்து கொண்டு இருக்கிறது. கேத்தலிக் செமினாரியில் நல்லா படிக்க வைப்பாங்க. யாராவது தெரியுமா? யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? செமினாரியில் இருக்காங்களா? யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? கேத்தலிக் ஃபாதர்ஸ் இருக்காங்களா? சரி, அப்போது அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். 10 வருஷம் படிப்பாங்க செமினாரியில் போய். 10 வருஷம் படிக்கணும். நல்லா ஹை எஜுகேஷன் வருவாங்க, ப்ளஸ் ஒர்க்கும் பண்ணுவாங்க. ஒர்க்கும் பண்ணி நல்ல ஒரு இது இருக்கும். ஸோ அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த சர்ச் ஹிஸ்ட்ரியில் ஸ்டார்ட் ஆச்சு. சரியா? ஸோ இந்த துறவி மடத்தின் மூலமாக ரோமை நோக்கி பணங்கள் குமிய ஆரம்பிச்சது. ஒரு பழமொழி இருக்குது, ஆல் த ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இந்த பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. இந்த பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியலையா? பெருசாக பெருசாக தெரியுமா? இல்லை, அது அவ்வளோதான் ஸ்க்ரீன். சரி, ஓகே. ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. என்ன அர்த்தம் இது? கேத்தலிக் சர்ச்சை சொல்லுவாங்க. பழமொழியோட லிட்ரல் அர்த்தம் என்ன தெரியுமா? எங்கேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணாலும், இங்கேருந்து நீங்கள் கூடலூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஃபைனலாக ரோமை போய் முடியும். ஏன்னா ரோமை நோக்கி ரோடு போட்டிருக்காங்க. ரோமை கனெக்ட் பண்ணுற மாதிரி அப்போவே அந்த காலத்திலே ரோடு போட்டு வச்சுருக்காங்க. டெல்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ரோமை போய் நீங்கள் ரீச் பண்ணலாம். சரியா? இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் என்னென்னா, எல்லா மணியும் எங்கே இருந்தாலும் மணியும் ரோமில் போய் சேரும் அப்படின்னு ஒரு அர்த்தம். சரிங்களா? செகண்ட் அர்த்தம் இருக்குது. ஸோ அதே போல் ரோம் வந்து பயங்கர ஒரு பணக்கார இதாக மாறிடுச்சு. உலகத்துடைய அதிகாரம் மிக்க இதாக மாறிடுச்சு ரோம். சரிங்களா? அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அடுத்த மத்திய கால அப்படின்னு வைக்கிறத கொஞ்சம் 3 pages பின்னாடியா? முன்னாடி அப்புறம் ஆஃப்டர் 3 pages ஆஃப்டர். ஸோ மத்திய கால திருச்சபை வரும்போது ஓகே பாருங்க, மத்திய கால திருச்சபையில் நம்ம என்ன மெயினாக படிக்க போகிறோம்னா போப்பின் அதிகார வளர்ச்சி. போப்பின் அதிகார வளர்ச்சி வந்து முக்கியமானது. நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். போப் வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டார் மத்திய கால திருச்சபை. AD 400 500 இது வரும்போது போப்புக்கிட்ட எல்லா கண்ட்ரோலும் போயிடுச்சு. போப் சொல்கிறதான் செய்யணும், போப் சொல்லாததை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் போயிடுச்சு. போப் வந்து இதை பயன்படுத்தி ஜனங்களை வந்து ரொம்ப பிழிஞ்சு எடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், போப் வந்து இப்படி மேலே இருப்பார்,
போப்பு கீழே யார் இருப்பாங்கன்னா கிங்ஸ் இருப்பாங்க, ராஜாக்கள் இருப்பாங்க. கார்டினல் தானே? கார்டினல்லாம் போப்பு கூட இருப்பாங்க. போப்பு கூட கார்டினல், போப்பு கொஞ்சம் கீழே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிங் வந்து இங்கே இருப்பாங்க. கிங்குக்கு கீழே வந்து மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, மந்திரிகள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜனங்கள், நார்மல் பீப்புள் வந்து இருப்பாங்க. ஸோ நார்மல் பீப்புள் வந்து நார்மல் பீப்புள் வந்து 97%. சாரி, பெண் வந்து ரொம்ப எழுத மாட்டேங்குது. இந்த போப்பு, மினிஸ்டர்ஸு, கிங்ஸு இவங்கெல்லாம் வெறும் 3% தான் பாப்புலேஷனில். இந்த 3% வந்து 97% பீப்புளை பிழிஞ்சு எடுப்பாங்க. பிழிஞ்சு எடுத்து இவங்களுடைய மணி எல்லாமே, பீப்புளோடைய மணி வந்து இவங்க சுரண்டிடுவாங்க. டைரெக்டாக போப்புக்கு போகும் பீப்புளோடைய மணி. போப் வந்து பாதியை கிங் கொடுத்துருவாரு, கொஞ்சம் எங்களுக்கு பண்ணிடுவாங்க. 97% பேர் வந்து நசுக்கப்பட்டாங்க. ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா சர்ச்சில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ சர்ச்சையும் மாநிலத்தையும் பிரிக்க முடியாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். நம்ம சர்ச்சில் என்ன நடக்குமோ அது மாநிலத்திலேயே நடக்கும். முன்னாடி அப்படி தான் நடந்தது, இப்போ அப்படி தான் நடக்கும். ஸோ ஜனங்கள் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருந்தாங்க. போப் கிட்ட ஃபுல் கண்ட்ரோல் போயிடுச்சு. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ போப்புக்கு பவர் இருக்கா இல்லையா? இப்போ உள்ள போப்புக்கு பவர் இருக்கா இல்லையா? அவ்வளோக்கு மத அடிப்படையில் எந்த அளவுக்கு? மத அடிப்படையில் தான் பவர் இருக்கா? மத அடிப்படையில் மட்டும் தான் இருக்கா? வேறு பவர் இல்லையா? சில கண்ட்ரீஸில் பவர் இருக்கு, சில கண்ட்ரீஸில் தான் பவர் இருக்குது. நார்மல் வேறு கண்ட்ரீஸில் பவர் இல்லையா? உங்களுக்கு ஒரு அது நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இப்போ வந்து போப் வந்து சொல்லுங்கய்யா, டவுட் என்ன? ஓகே, சாரி, லீடர் யாரு? நம்ம பைபிள் காலேஜ்க்கு லீடர் யாரு? லீடர் யாரும் இல்லைன்னு இன்னைக்கு ஒருத்தர் சூஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மந்த் லீடர் வந்து இதுதான். நேத்திதா லீடர் இல்லை? சரி சரி சரி, இன்னைக்கு அவங்க ஆப்சென்ட். சரி, ஓகே ஓகே, கவனிங்க. போப் வந்து இப்போவும் பவர் இருக்கானா? இப்போவும் ஃபுல் பவர் இருக்குங்க. நான் சம்டைம்ஸ் எனக்கு தூக்கம்லாம் வரலன்னா நைட்டு அப்படியே டிவியில், யூடியூப்பில் சிலதெல்லாம் நான் பார்க்கும்போது சம்டைம்ஸ் 12 மணி 1 மணிக்கெல்லாம் பார்த்துருப்பேன். இப்போ வந்து நம்ம ஒரு கண்ட்ரியில் தலைவர் வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறாருங்க. அவங்கள வந்து போப்பை விசிட் பண்ண போகிறாங்கன்னு வைங்க. போப் ஆஃபீஸில் உட்காந்துருப்பாரு. ஆஃபீஸில் வந்து எந்திரிச்சு அவங்கள வெல்கம் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போவார். ஆனால் போப் வந்து ஒரு கண்ட்ரிக்கு போகிறாருன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போப் வந்து இந்தியாவுக்கு வராருன்னு வைங்க. ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுவாங்க பிரைம் மினிஸ்டர்லாம். இப்போ ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. யாரும் அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ அதை புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, போப் வந்து போன மாதம் இறந்து போனார்ல, ஒரு போப் இறந்து போயிட்டார், இன்னொரு இது வந்துட்டார். நம்ம ட்ரம்ப் ஐயா வந்து நான் தான் உலகத்துடைய தலைவர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அங்கே போயிருக்கிறார். போப்போடைய டெத்துக்கு போயிருக்கிறார். ட்ரம்ப்புக்கு அவங்க சீட்டே கொடுக்கல. நீங்கள் போய் பாருங்கள், தெரியும். ட்ரம்ப்பை மதிக்கவே இல்லை. ட்ரம்ப் எவ்வளோ பெரிய உலக தலைவர். முன்னாடி சீட்டு கொடுக்காம அவர் பார்வையாளர்கள் ஒருத்தராக உட்காந்துட்டார். அதில் நம்ம புரிந்து கொள்ளலாம், உண்மையான கண்ட்ரோல் போப் கிட்ட தான் இருக்குது. இன்னும் போப் கிட்ட தான் இருக்குது. போப் வந்து எங்கேயாவது போனார்னா பயங்கரமாக இருக்கும். அது வந்து ஒரு நெகட்டிவ் சென்ஸ் தான். ஆனால் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் இருக்கிறனால நமக்கு அது ரொம்ப தெரியல. சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட் தெரியுமா? சவுத் அமெரிக்கா தெரியும்ல, பிரேசில், அர்ஜென்டினா, அந்த இதிலலாம் வந்து போப்னா பயங்கரமான வெறியாக இருப்பாங்க, மத வெறியாக இருப்பாங்க. இப்போ அவருக்கு பவர் இல்லை, ஆனாலும் ட்ரம்ப்புக்கு சீட்டு கொடுக்கலங்க. அதில் புரிந்து கொள்ளுங்க. அவங்க வந்து இல்லை அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜனங்களில் உட்காந்துட்டார். ஆனால் போப் ஒரு இடத்துக்கு போனால் பயங்கரமானது இருக்கும். அந்த டைமில் எவ்வளோ அதிகமாக இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப அதிகம்னா ரொம்ப அதிகம். போப் சொல்கிறது தான் இது. ஆனால் பல போப்பு 90% போப் வந்து அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க. வெளியே தான் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. தண்ணி வச்சுக்கணும், வெளியே தான் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணாமல் அதிகமான தப்பு பண்ணி அந்த காலத்தில் மிடில் ஏஜஸில் கேத்தலிக் சர்ச்சை தோண்டி எடுத்தால், சும்மா கிரவுண்டை தோண்டி எடுத்தால் அன்பார்ன் பேபிஸ், அபார்ஷன் பண்ணப்பட்ட பேபிஸ் வந்து அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட காரணங்கள் நடக்கும். அது மாத்திரமல்ல, சர்ச்சுக்கு விரோதமாக யாராவது கேள்வி கேட்டால், அந்த காலத்தில் கேத்தலிக் சர்ச் விரோதமாக கேள்வி கேட்டால் அதுக்கப்புறம் அவங்க பேச முடியாது. அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டுட்ருக்கணும். சர்ச்சு சொல்கிறத ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும், கேட்டுட்ருக்கணும். ஸோ மத்திய காலத்தில் என்னென்ன அதிகமாக இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து போப் என்ன சொல்லிட்டாருன்னா, பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது.
பைபிளை வந்து இதுக்கு முன்னாடி லாட்டினில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. பழைய ஏற்பாடு எந்த புத்தகத்தில் எந்த மொழியில் எழுதப்பட்டது பிரதர்? புதிய ஏற்பாடு கிரேக்கு. அதுக்கப்புறம் ரோமுடைய லாங்குவேஜ் வந்து லாட்டின், சரியா, லத்தீன். அப்போ லாட்டினில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போப் சட்டம் போட்டார், பைபிளை யாருமே டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்ணால் ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு. தெரியாமல் டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை, பல விதமான பேர் மரண தண்டனையில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்லேட் பண்ண விடாமல் போப்புங்க என்ன டீச் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டா பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிடும். அந்த வார்த்தை எழுதி கொடுங்க, பாவ மன்னிப்பு சீட்டு. ஸோ செய்கிற தப்புக்கு ஏற்ற மாதிரி பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கணும். கொலை செஞ்சால் அதுக்கு ஒரு காசு கொடுத்து சீட்டு வாங்கிடணும். விபச்சாரம் செஞ்சால் அதுக்கு ஒரு காசு கொடுத்து பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிடணும். திருடுனா ஃபாதர் கிட்ட போய் சொல்லணும். அந்த கூண்டில் பேசுவாங்கள்ல, ஃபாதர் கிட்ட பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி மெத்தட் சீட்டு வாங்கிடணும். வாங்குறதுனால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அதுக்கப்புறம் யாராவது மரித்து போயிட்டாங்கன்னா, உறவினர்கள் மரித்து போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து சர்ச்சில் காணிக்க போடணும். அப்போது உண்டியலில் அந்த காணிக்க சவுண்டு போய் டங்குன்னு கேட்டால் தான் அந்த டெட் பாடி வந்து சாந்தி அடையும், மேலே பரலோகத்துக்கு போகும். டங்குன்னு சவுண்டு கேட்கலன்னா, நான் தமாசா சொல்லலைங்க, இதை நடந்தது. இந்த டங் சவுண்டு கேட்கலன்னா மேலே போகாது, ஆவி இங்கேயே சுற்றிட்டு இருக்கும். பேப்பர் நோட்டெல்லாம் அந்த காலத்தில் வெள்ளி காயின், கோல்டு காயின் அப்படிலாம் இருந்துச்சுல்ல. ஸோ நம்ம திங்க் பண்ணோம்னா அந்த காலத்துக்கு போயிடும். ஓகே, பாருங்கள், பிரதர் கேட்டார், மணினா காயின் போட்டால் காயினுக்கு வேல்யூ இல்லை, பேப்பர் தானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் திங்க் பண்ணோன்னா அந்த காலத்துக்கு போயிடணும். வெள்ளி காயின், கோல்டன் காயின், அந்த மாதிரி அந்த காயின் சவுண்டு கேட்டால் தான் பாடி வந்து மேலே போகும், ஆவி ஆத்மா மேலே போகும், இல்லைன்னா போகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜனங்கள், அப்பாவி ஜனங்கள் கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டிட்டாங்க. இதன் விளைவாக ரோமை நோக்கி எல்லாம் மணியும் போயிடுச்சு. ரோம் பயங்கரமான ஒரு மணி கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பக்கம் வந்து தப்பு பண்ணிட்டு பாவம் மன்னிப்பு சீட்டு வாங்கிடுவாங்க. தப்பு தவறுகள் அதிகமாக சர்ச்சுக்குள்ளே நட ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் ஜனங்கள் சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டாங்க, வெளியே போய் துறவி மடங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் 1000 வருஷங்க. மிடில் ஏஜஸ் வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, அதை எழுதி கொள்ளுங்க. AD 500 ஸ்டார்ட் பண்ணப்பட்டு 500க்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. AD 500 to 1600, சுமார் 1100 வருடங்கள் வந்து சபையானது இருண்ட காலத்திற்குள்ள இருந்தது. சபையானது மிகுந்த இருண்ட காலத்திற்குள் இருந்தது. 2 பேஜ். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நீங்கள் நோட்ஸில் இருக்கு, ஓப்புடைய அதிகாரம் இந்த காலத்தில் உச்சகட்டத்தில் இருந்தது. ஓப்புக்கு விரோதமாக யாரும் எதுவும் பேச முடியாது. சரியா? பயங்கர உச்சகட்டத்தில் இருந்தது. நீங்கள் நோட்ஸில் படிச்சுக்கோங்க. அடுத்தது நராஜி வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க தான் வெளியே இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே பின்னாடி பேக். ஓகே, போப் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி போப் ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஹோலி ரோமன் எம்பையர், இங்கிலீஷில் பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஒரு சாம்ராஜ்யத்தை போப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். சரிங்களா? போப் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனால் வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சாம்ராஜ்யம் வந்து இந்த சாம்ராஜ்யம் வந்து பரிசுத்தமும் கிடையாது, ரோமாவும் கிடையாது, சாம்ராஜ்யமும் கிடையாது. சும்மா ஒரு பேர் மட்டும் வச்சு போப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஹோலி ரோமன் எம்பையர். அது நெய்தர் ஹோலி நார் ரோமன் நார் எம்பையர். சும்மா ஒரு மாடலுக்காக வச்சுட்டாங்க. இதை பற்றி நீங்கள் படிப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, சபை வந்து பல பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க மார்ட்டின் லூத்தர் தான் கேத்தலிக்ஸ் எல்லாம் இன்னும் திட்டிகிட்டு இருப்பாங்க. மார்ட்டின் லூத்தர் வந்தால் சர்ச்சை பிடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே 1054 ரோமன் சர்ச் வந்து 2ஆக உடைக்கப்பட்டது. சரிங்களா? லத்தீனு கிரீக்கு அப்படின்னு சொல்லி, லாட்டின் கிரீக்குன்னு சொல்லி 2ஆக ரோமன் கத்தோலிக் சர்ச்சு இப்போவே உடைக்கப்பட்டது.
பிரிக்கப்பட்டது. முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கா? சர்ச்சில் நடக்கிறது நாட்டை எதிரொலிக்கும், நாட்டில் நடக்கிறது சர்ச்சில் எதிரொலிக்கும். ஸோ ரெண்டையும் அந்த காலத்தில் பிரிக்க முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. கான்ஸ்டான்டைன் யார்? கான்ஸ்டான்டைன் எம்பரர். அவர் என்ன பண்ணார்? கிறிஸ்தவத்தை இது பரப்பினார். வெரி குட். அப்போது அவருடைய தாய் வந்து ரோம் சார்ந்தவங்க, தகப்பன் வந்து கிரேக்கத்தை சார்ந்தவங்க. கான்ஸ்டான்டைனோட தாய் வந்து ரோமு, தகப்பன் வந்து கிரீக். சரிங்களா? ஸோ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய சாம்ராஜ்யத்தில் பாதி ஆட்சியில் தலைநகரத்தை ரோம்லேருந்து கான்ஸ்டான்டினோபிள் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது, எழுதிக்கொள்ளுங்க. தலைநகரத்தை ரோம்லேருந்து கான்ஸ்டான்டினோபிளுக்கு மாற்றிட்டார். ஸோ அப்போவே நாட்டில் ஒரு பிரிவு வந்துருச்சு. இப்போ இருக்கிற இஸ்தான்புல், துருக்கி. அது இப்போ துருக்கி தேசத்தில் இருக்குது, இஸ்தான்புல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போவே கிரீக் பெருசா ரோம் பெருசான்னு சொல்லி அப்போவே ஒரு சண்டை வந்துருச்சு. இஸ்தான்புல் துருக்கி. அதான் ஹோலி பிளேஸ் இருக்கு. என்ன பார்த்தா எது பெருசுனா ரோமன் துருக்கி. இஸ்தான்புல் வந்து அந்த காலத்தில் கிரீக்காக இருந்துச்சு, இப்போ தான் இஸ்லாம் ஆயிடுச்சு. அந்த காலத்தில் கிரீக்காக இருந்தது. ஸோ இவர் வந்து கேபிட்டல் சிட்டியை மாற்றிட்டார். இல்லை ரோம்லேருந்து இஸ்தான்புலுக்கு மாற்றிட்டார். இஸ்தான்புலுடைய பழைய நேம் வந்து கான்ஸ்டான்டினோபிள். ஏன்னா ஒட்டாமன் பேரரசுக்கு தான் துருக்கி பெருசாக இருந்துச்சு. அது கான்ஸ்டான்டினோபிள்னா கிரீக்கில் ஒரு சிட்டி. சரிங்களா? அப்போது இவர் கான்ஸ்டான்டைன் வந்து ரோமில் வந்து கான்ஸ்டான்டினோபிளுக்கு மாற்றிட்டார், அவருடைய பேரே வச்சிட்டார். ஸோ இது வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, ஒரு பிரிவு வந்துருச்சு. அந்த பிரிவு அப்புறம் சண்டை போட்டு சர்ச்சு வந்து ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. லத்தீன் சர்ச்சு, கிரீக் சர்ச்சு. லத்தீன் சர்ச்னா நமக்கு தெரியும் கத்தோலிக். கிரீக் சர்ச் வந்து ஆர்த்தடாக்ஸ். நம்ம கூடலூரில் ஒரு சில ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இருக்குது. சொல்லுங்கள் பிரதர், ஆர்த்தடாக்ஸ் சர்ச் சொல்லுங்கள். மார்த்தாம் நகரில் பார்த்துருக்கீங்களே, மார்த்தாம் நகரில் ஒரு சர்ச் இருக்குது தெரியுமா, ஆர்த்தடாக்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சேர மாட்டாங்க. இந்த கிரீக் சர்ச் தான் சிரியாவிலேருந்து வந்த சர்ச்சு. சிரியன் கிறிஸ்டின்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிரியன் கிறிஸ்டின்ஸ். சிரியன் கிறிஸ்டின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தோமா வழியில் வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தோமா மூலமாக வந்து ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ இவங்களுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும், எப்போவுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். போப் சொல்கிறத இவங்க மார்க் பாப்பா கேட்க மாட்டார், இவங்க சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க, சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இது வேர்ல்டு வார்க்கு கொண்டு போய் முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படின்னா கிரீக் வந்து ரஷ்யா, புதின் வந்து கிரீக் கேத்தலிக், ரோம் வந்து போப் கத்தலிக். அவங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபைனல் வேர்ல்டு வார் இவங்களுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்க, சர்ச்சில் நடக்கிற ஒரு சின்ன டிஸ்டர்ப் வந்து பிரிவு வந்து வேர்ல்டு வாரை நோக்கி கொண்டு போகுது. ஸோ சர்ச் ஹிஸ்ட்ரி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது? இதெல்லாம் புதுசாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு டிசைன் பண்ணுங்கள், நோட்ஸ் வாசிங்க. நோட்ஸ் வாசிச்சுட்டு டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. சரிங்களா? அடுத்து சிலுவை போர்கள் வைங்க. ஓகே, சிலுவை போர்கள் பற்றி நம்ம படிக்கணும். சிலுவை போர்கள்னால் என்னென்னா, இஸ்லாம் வந்து 6ஆம் நூற்றாண்டில் முகமது நபியால் ஏற்படுத்தப்பட்டது. எழுதிக் கொள்ளுங்கள். இஸ்லாம் 6ஆம் நூற்றாண்டில் முகமது நபியால் ஏற்படுத்தப்பட்டது. இஸ்லாம் பல நாடுகளில் போர் மூலமாக பரவிற்று. இஸ்லாம் பல நாடுகளில் போர் மூலமாக வலுக்கட்டாயமாக பரவிற்று. அப்படி எழுதிக் கொள்ளுங்கள். வலுக்கட்டாயமாக பரவிற்று. பல கிறிஸ்தவ பட்டணங்கள், அந்தியோகியாலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்தியோகியா, அலெக்சாண்ட்ரியா, அந்தியோகியாலாம் கிறிஸ்தவத்துடைய மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ். அதை எழுதிக் கொள்ளுங்கள். பல கிறிஸ்தவ பட்டணங்கள் பிராக்கெட்ல அந்தியோகியா, அலெக்சாண்ட்ரியா. அந்தியோகியா, அலெக்சாண்ட்ரியா இதெல்லாம் வந்து கிரீக் சிட்டிஸு. அதாவது கிறிஸ்டியானிட்டிக்கு 2 இருக்குது, கிரீக்கு அதுக்கப்புறம் ரோம் அப்படின்னு இருக்கு. கிரீக்கோடைய கிறிஸ்டியானிட்டி முக்காவாசிய இஸ்லாம் பிடிச்சிட்டாங்க. சரிங்களா?
ஆன்டியோக்கியா, அலெக்சாண்ட்ரியாலாம் ஆரம்ப கட்டத்தில் முக்கியமான சென்டர்ஸ். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வேளாங்கண்ணி வந்து ஒரு முக்கியமான கிறிஸ்டியன் ரோமன் கத்தோலிக் இதில் அது இஸ்லாம் கொண்டு வந்துட்டா எப்படி இருக்கும். ஸோ சென்னையும் வந்து கிறிஸ்டியன் சிட்டி, அதில் இஸ்லாமியர்கள் வந்து அப்படி இருக்கும். அதே போல் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னொன்று காரியத்தை சொல்ல வேண்டும், இங்கிலாண்டில் லண்டன்லலாம் போனால் சர்ச்சை விட மாஸ்க்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா, மாஸ்க் அதிகமாக இருக்குது. அது மாத்திரமல்ல, அவங்க வந்து பப்ளிக்காக வந்து பயங்கரமான இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரீசன் என்னன்னு சொல்லி நான் உட்காந்து திங்க் பண்ணும்போது நான் கண்டுபிடிச்ச காரியம் என்னன்னா, முன்னாடி வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து வாடகை விடும்போது கிறிஸ்டியன்ஸுக்கு வாடகை விட்டால் கம்மி வாடகை வரும், மற்றவங்களுக்கு வாடகை விட்டால் அதிக வாடகை வரும். அப்போ மணினால் அப்படி கொடுத்து கடைசியில் இப்போ லண்டன்லாம் போய் பார்க்கும்போது, லண்டன் வந்து இஸ்லாமிய சிட்டியாக மாறிட்டு இருக்கா தெரியுமா உங்களுக்கு? மாறி விட்டதுன்னு சொல்லலாம். லண்டன் மேயர் முஸ்லீம், அது தெரியுமா? ஒரு காலத்தில் அங்கேருந்து மிஷினரிஸ் ஃபுல்லாக வந்தாங்க. இன்னைக்கு அப்படி பேக்கில் போயிட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் நம்ம ஆட்கள் பண்ணுற மிஸ்டேக்கு தான். நான் வந்து டீமில் பேசினேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வெப்பேரின்னு ஒரு மெயின் இடம் இருக்குங்க. வெப்பேரியில் ஃபுல்லாகவே வந்து மிஷினரி ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. மிஷினரிஸ் வந்து மிஷினரி காம்பவுண்ட் வச்சுருந்தாங்க. அப்போ அதை சர்ச் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மெயினாக சிஎஸ்ஐ மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சர்ச்சை மட்டும் விட்டு வச்சுட்டாங்க. சர்ச்சுக்கு சுற்றி உள்ள மற்ற ப்ராப்பர்ட்டிலாம் போல அதெல்லாம் வந்து மெயினாக சேட்டுங்களுக்கு விற்றுட்டாங்க. மணிக்காக அம்மாட்டிக்கு விற்றா காசு கம்மியாக கிடைக்கும். 10 லட்சம் கொடுப்பாங்க, அவங்க 1 கோடி கொடுப்பாங்க. விற்று இன்னைக்கு ஃபுல்லாக அது வச்சுட்டாங்க. நாங்கள் வந்து ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்படியே நடந்துச்சுன்னா நாளைக்கு எல்லா சர்ச்சஸும் வந்து கிளப்பாகவும் மற்ற இதாகவும் மாறிக்கொண்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சகோதரருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டும். இஸ்லாமுடைய சகோதரத்துவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தருக்கு வேலை இல்லைன்னா அவங்க சேர்ந்து வேலை இல்லாதவனுக்கு மந்த்லி காசு கொடுத்து அவனை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளில் ஒருத்தருக்கு வேலை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நீ பாவம் செஞ்சுட்ட, நீ சர்ச்சில் வந்து முட்டி போடு, அப்போ தான் அவனுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி அந்த அப்பாவி பையனுக்கு சாப்பாடு கொடுக்காம அவனை மறுபடியும் திட்டிகிட்டு இருக்கிறவங்க. சர்ச்சில் வந்து முட்டி போடு, ஃபாஸ்டிங் இரு, சாப்பாடு இல்லாமல் அவன் பசியில் இருக்கிறான், அவனை பிடிச்சி ஃபாஸ்டிங் இருன்னு சொல்லி நம்ம தள்ளிட்டு இருக்கோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வந்து என் கூட படித்தார். திடீர்னு வந்து நான் பார்க்கும்போது நான் வந்து இஸ்லாம் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்படி இஸ்லாம் ஆயிட்டேன்னு கேட்டால், இஸ்லாம் வந்து பொண்ணு பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஸோ அப்படி கொண்டு போயிருக்காங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பண்ணுவோமா, ஹெல்ப் பண்ணுவோமா? நம்ம ஒரு சைடில் ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறனால அவங்களுடைய பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க, சகோதரத்துவம். அது வந்து நம்ம கற்றுக்கணும். என்னங்க இல்லாத ஐக்கியத்தினால அப்படியே போச்சுன்னா லண்டனில் உள்ளது சென்னையில் நடக்கும், கூடலூரில் நடக்கும். சர்ச்சஸ் வந்து நாளைக்கு கிளப்பாக மாற்றப்படும். லண்டனில் அப்படி மாறிடுச்சு. சரிங்களா? ஓகே. ஸோ இஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எல்லாத்தையும் ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க. கன்வெர்ட் பண்ணி வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் 11ஆம் நூற்றாண்டில் ஒரு ஃபாதர், ஒரு போப்பு இதை பார்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, தெருவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தெருவில் பேசி ஜனங்களை வந்து போருக்கு கூப்பிட்டாரு. வாங்க வாங்க ஜனங்கள், நம்மளை இஸ்லாம் வந்து வந்துட்டு இருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு விரோதமாக போர் வரணும்னு சொல்லி அப்படியே தெருவில் மைக் பிடிச்சி பேசினாரா என்னன்னு தெரியல. பேசிட்டு போனோன்னே திடீர்னு இவர் பின்னாடி ஒரு பெரும் படை வந்துருச்சு. சின்ன சின்ன பசங்கள்லாம் இவர் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. 12 வயசு பசங்கள்லாம் வந்து சிலுவை போர்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. சிலுவை போர்னு ஸ்டார்ட் பண்ணி கிறிஸ்தவ வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பிழை சிலுவை போர்கள் மூலமாக வந்து, சிலுவை போர்கள் மூலமாக வந்து என்ன நடந்துச்சுன்னா, இஸ்லாம் பண்ண இதை விட அதிகமாக இவங்க வந்து கொடுமைப்பட்டாங்க. சிலுவை போராளிகள் கொடுமைப்பட்டாங்க. கொடுமை பண்ணி சின்ன சின்ன பசங்களெல்லாம் போட்டு வெட்டி போட்டாங்க. கர்ப்பிணிகள் எல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க. அதன் மூலமாக என்னாச்சுன்னா, இஸ்லாமுடைய பரவல் வந்து தடுக்கப்பட்டது. இஸ்லாமுடைய பரவல் தடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜெருசலேமுக்கு போயிட்டாங்க. ஜெருசலேம் போய் இவங்கெல்லாம் பைபிள்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. பைபிள் படிச்சிருந்தா வார்க்கு போயிருக்க மாட்டாங்க. சரிங்களா? பைபிள் படிக்காம ஜெருசலேம் போயிட்டாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, இந்த மக்கள் தாண்டா இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிலுவை போராளிகிட்ட சொல்லிட்டாங்க. என்னது, எங்கள் தலைவனை நீ தான் சிலுவையில் அரைஞ்சியா? யூதர்களை பிடிச்சி உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி யூதர்களை பிடிச்சி இவங்க சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. கிறிஸ்தவர் ஆயிரக்கணக்கான பேர் எங்கள் தலைவனை
சிலுவையில் இருந்தால் நாங்கள் சும்மா விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி. ஸோ யூதர்கள் ஆயிரக்கணக்கான பேர் எருசலேம் வந்து ரத்த ஆறு ஓடிட்டு, சரிங்களா? இஸ்லாமியை அடிச்சிட்டாங்க, இவங்களே அடிச்சிட்டாங்க. ஸோ எத்தனை வருஷம் சிலுவை போர் நடந்துச்சுன்னு சொல்லி கீழே திருப்புங்க, கீழே திருப்புங்க. சிலுவை போர்கள் சுமார் 200 வருஷம் நடந்தது. ஸோ இந்த முதல் சிலுவை போர் எப்போ நடந்தது, எத்தனை பேர் இறந்தார்கள், அப்படி யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்ட்டு இதில் இருக்குது. நம்ம குரூப்பில் போட்டுடுறேன், இது முடிச்சோடனே போட்டுடுறேன், நீங்கள் பார்த்துங்க. அடுத்தது ஸோ 2ஆம் சிலுவை போர் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரை நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. 3ஆம் சிலுவை போர் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கு. அடுத்தது 4ஆவது. மொத்தம் 5 சிலுவை போர்கள் நடந்திருக்கு. அடுத்தது இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன சிலுவை போர்கள். மொத்தமாக சிலர் சொல்கிறாங்க 5ன்னு சொல்கிறாங்க, சிலர் வந்து சின்ன சின்னதெல்லாம் சேர்த்து 7ன்னு சொல்கிறாங்க. ஸோ கடைசியில் 1272 தான் முடிஞ்சது, சரிங்களா? அடுத்தது ஓகே. போதும். இந்த 5 பாயிண்ட்டு இங்கே வாசிங்க. சிலுவை போர்களின் தோல்விக்கு காரணம் என்ன? அப்போ பாருங்க, இந்த தோல்வி வந்து இந்த 2 ரீசன் வந்து தோல்விக்கு காரணம். இந்த 5 ரீசன் வந்து வெற்றிக்கு காரணம், வெற்றின்னு சொல்றாங்க. பாருங்க, எருசலேம்ல வந்து ஒரு பாதுகாப்பு வந்துருச்சு. இஸ்லாமியர்கள் ஐரோப்பியாவுக்கு வர்றதுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அதுக்கப்புறம் ஒற்றுமை காணப்பட்டது, வியாபார நெருக்கம் காணப்பட்டது, சபையின் அதிகாரம் வளர ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே, இதில் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த நோட்டு ப்ரிப்பேர் பண்ணவர், இது நான் வேறு பைபிள் காலேஜ்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து நான் டீச் பண்ணுறேன், சரிங்களா? ஆனால் நான் வந்து ப்ளஸ் மைனஸ் நான் சொல்லிடுவேன். நோட்டு ப்ரிப்பேர் பண்ணவங்க இது வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிலுவை போர்கள் ஏன் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா இஸ்லாமிய வளர்ச்சியை தடுப்பதற்காக போர் பண்ணி தடுத்துட்டாங்க. அதான் சிலுவை போர் நடந்தது. கண்டிப்பாக சிலுவை போர் பண்ணணுமா, நம்ம கிறிஸ்டியன்ஸ் வந்து போர் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? வாட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போர் பண்ணலன்னா இஸ்லாமியர்கள் இன்னும் நாட பிடிச்சிருப்பாங்க, பல விதமான யூரோப்பியன் நாட பிடிச்சிருப்பாங்க. அதனால போர் பண்ணாங்க. அது சரியா தப்பா? சரி, இந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். சரியா வேதத்தையும் சத்தியத்தை புரிஞ்சிருச்சுன்னா அங்கே போர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க வந்து சரியான முறையில் அப்போஸ்தலர்களோட ஊழியத்தை புரிஞ்சிருந்தாங்க, இவங்க பரவேற்கலாம். ஒரு பயங்கரமான பாயிண்ட். சரியான அப்போஸ்தல ஊழியர்களை டாக்டர்னை புரிஞ்சிருந்தாங்கன்னா போர் புரிஞ்சிருக்க தேவையில்லை. ரிச்சர்ட் என்ன சொல்கிறேன்? முல்லை முள்ளால் முல்லை முள்ளால் கத்தி தான். பைபிள் காலேஜ் முடிச்ச உடனே வெளியே போய் புல் எடுத்துடணும். ஓகே, சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன். அது ஒரு கட்டாயத்தில் ஏற்படுத்தப்பட்டது. ஓகே. ஸோ ரிச்சர்ட் என்ன பாயிண்ட் சொல்கிறாருன்னா, அந்த டைம் போர் புரியலைன்னா வேறு சிட்டிஸ் எல்லாம் இஸ்லாமிக் சிட்டியாக மாறி இருக்கும். ஸோ துருக்கியில் இஸ்தான்புல், அது வந்து கான்ஸ்டான்டினோபிள், சரிங்களா? கான்ஸ்டான்டினோபிள் வந்து கான்ஸ்டான்டைனோடைய ஓன் சிட்டி வந்து இஸ்தான்புல் பேரை மாற்றி இஸ்லாமிய சிட்டியாக மாறிடுச்சு, சரிங்களா? ஸோ அப்போ முல்லை முள்ளால் எடுக்கலன்னா இஸ்தான்புல் கோல்டு பேர் வந்து கான்ஸ்டான்டினோபிள். கான்ஸ்டான்டினோபிள்னா யாருன்னா கான்ஸ்டான்டைன் இருக்காரு, அவர் ஒரு சிட்டியை ஆரம்பித்து அவருடைய பேர் வச்சுட்டார், சரிங்களா? அது கிறிஸ்டியனில் முக்கியமான சிட்டி, அது வந்து இஸ்லாமியர்கள் பிடிச்சிட்டாங்க. ஸோ பிரதர் சொன்னது வந்து கத்திக்கு கத்தி, சண்டைக்கு சண்டை, ப்ரேயருக்கு ப்ரேயர் அப்படின்னு சொல்லி பிரதர் சொன்னாங்க. ஸ்டீஃபன் எப்படிச்சுல நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சிலுவை போர்கள் வேணுமா? நல்லது வேணும். ஏன் வேணும்? சண்டைக்கு வரான் அவங்க இருந்தால் பத்தாது. ஓகே, ஓகே. ராஜாங்க ரீதியாக பார்த்தா இது கரெக்டு. இப்போ அமெரிக்கா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா முடியாது. அவங்க வந்து ஜப்பான் வந்து ரொம்ப வாழாட்டிச்சாங்க வேர்ல்டு வார் டைமில், பயங்கரமாக பொம்பு எடுத்துச்சாங்க. அமெரிக்கா பேசி பார்த்தாங்களா, விடலையாங்க. கடைசியில் போய் ஒரு லிட்டில் பாயை போட்டாங்க, தெரியுமா? அந்த குண்டு பேர் வந்து லிட்டில் பாய். லிட்டில் பாயை போட்டோடனே முதல் குண்டில் 5 லட்சம் பேர் மண்ணோட மண்ணாக போயிட்டாங்க. அப்படியும் ஜப்பான் விடலையா? ஏய், அங்கே யார் எங்களுக்கு இன்னும் பவர் இருக்குன்னு மறுபடியும் பேசினாங்களாம். 3வது நாள் இன்னொரு குட்டி பொண்ணை போட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேட் பாயை போட்டாங்களாம். ஃபஸ்ட்டு லிட்டில் பாய் அந்த குண்டு பேர், அடுத்த குண்டு பேர் ஃபேட் பாய். அப்புறமா தான் சரண்டர் ஆனாங்களாம். ஸோ சொல்கிறாங்க. சரி, சொல்லுங்கள் அமுதா, புரிஞ்சா? நீங்கள் எந்த பக்கம் இருக்கிறீங்க? போர் பண்ணியிருக்கணுமா? சிலுவை போர்கள்
ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால நம்மளை கொண்டு போயிருக்காங்க. ஓகே, சரி. நான் ஒரு சும்மா ஓட்டு எடுத்து மாதிரி வைக்கிறேன். யாரெல்லாம் சிலுவை போர்கள் கரெக்டுன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு தூக்குறாங்க. சிலுவை போர்கள் கரெக்டு அப்படின்னு சொல்கிறது 3 பேர். வேற மற்றவங்க? ஓகே, சிலுவை போர்கள் தப்புன்னு சொன்னாங்க கை தூக்குங்க. தப்புன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. 1 2 3 நீங்களாம் நடுநிலையா? கிளாஸை கவனிக்கிறவங்க நடுநிலையா நீங்களாம்? சரி, சொல்லுங்க பிரதர். இப்போ ஏன் நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க? அன்பு வேலை எதையும் சாதிக்கலாம், செய்யலாம். அன்பு எதையும் நானும் பெருதலில் வாசிக்கணும். அன்பு சகோதரி சகோதரி அன்பு வராமல் அன்பு வந்து நம்ம மேலே அன்பு சொல்லிட்டு நானும் மற்றவங்க அன்பு சொல்லிட்டு அன்பு நல்ல அன்பு தான் முக்கியம். இன்னொரு காரணம் கூட இருக்கலாம். போக்கை தவிர யாரும் பைபிள் படிக்க முடியாது, மொழிபெயர்க்க முடியாது அப்படியாது. அப்படிப்பட்ட நிலையில் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அது எல்லாரும் வாசிக்கக்கூடிய நிலைமை எல்லாரும் கையில் இருந்திருந்தால் அப்படி பெருசுக்கும் வந்துட்டு சான்ஸ் இல்லை. எங்களால ஆதி அதெல்லாம் அந்த திருச்சபையில இந்த முக்கியமான பாயிண்ட்டு பிரதர் சொன்னது. பைபிள் படிச்சிருந்தாங்கன்னா யூதர்களை சிலுவையில் அடிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம தலைவனை அடித்தாலும் அது காடோடைய பிளான்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. ஆயிரக்கணக்கான யூதர்கள் நம்ம தலைவனை அடிச்சுட்டாங்க. ஆதி திருச்சபையிலுமே பைபிள் வந்து ஒரு குறிப்பிட்டவங்கள்ட்ட மட்டும்தான் இருந்தது. எல்லா கையிலுமே பைபிள் இல்லை. வேதாந்தம் இல்லாததுனால அந்த மாதிரி நடந்தது. ஆமாம் அது அந்த ஆங்கிளில் நம்ம யோசிக்கணும். கவனிங்க, இது வந்து இப்போ உள்ள ஆங்கிளில் நம்ம யோசிக்காம அந்த காலத்து ஆங்கிளில் நம்ம யோசிக்கணும். இப்போ அவங்க வந்து இப்போ நம்ம மத்திய காலத்தில் பார்க்கும்போது அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க. தலைவர்கள் வந்து அவங்க சுயநலத்துக்கு தான் நிறைய பேர் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இது வந்து ஆண்டவருக்காக வந்து பக்தியை செஞ்ச மாதிரி தெரியல. அப்படி அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்கன்னா ஆண்டவர் இந்த பள்ளியில் ஒருவேளை போக விட மாட்டார், இருக்க மாட்டார். இவங்க வந்து அவங்க பவர் வந்து குறைஞ்சிட்டே போகுது. ஸோ அந்த பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த அவங்க சுயநலத்துக்காக தான் ஓகே அந்த இது ஓகே ஓகே பாருங்க, நிறைய பேர் நம்ம சொல்கிறோம். வேறு ஏதாவது பாயிண்ட் சொல்ல விரும்புறீங்களா யாராவது? ஏற்கனவே தீர்க்க தரிசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்குல்ல, நீ வசனத்தை கிடைக்காத பார்க்காத காலம்னு சொல்லி கிறிஸ்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நியாயப்பிரமாணத்தில் ஊறிட்டாங்க. அவர் நியாயப்பிரமாணம் ஒளியும் காலம் வரும் தான் ஜீசஸ் சொன்னார். ஸோ அந்த அவங்களுக்கு வந்து அறிவு வளர்ச்சி இல்லை. முதல்ல அந்த காலத்தில் குழந்தைங்க அறிவு வளர்ச்சி இல்லை. நான் சத்தியம் இல்லை தான் போதிக்கிறது இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு அது ஆனால் அது தவறு தான், இதே போது தவறு தான். ஆனால் சத்தியத்தின் வளர்ச்சி இல்லை. ஆனால் ஏற்கனவே அது முன்கூட்டியே தீர்க்கதரிசி சொல்லப்படுது. ஒரு வசனம் கிடைக்காத காலம் வரும் அப்படின்றது அந்த முஸ்லீம் எம்பையரை வந்து உள்ளாட்சி 83 போர் செஞ்சுருக்காங்க. 30 செஞ்சு ஃபுல்லாக இது உள்ள போடுறாங்க. நம்ம நியாயப்பிரமாணம் திரும்பியும் போட்டுறாங்க. ஆனால் பவுல் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நமக்கு வானத்திலிருந்து தூதன் வந்தாவது நானே திருப்பி வந்தார் அப்படின்னா நான் சொன்ன உபயோகம் மாறக்கூடாது, நீங்கள் மாறாது. ஆனால் அது அப்படியே அடுத்த 600 வருஷத்தில் ஏற்கனவே தீர்க்க தரிசனமும் சொல்லப்பட்டிருக்கு, வசனம் கிடைக்காம நீங்கள் அலைவீங்க. அதனால் சிலுவை போர் வந்து தவறு தான். ஆனால் நம்ம அடிப்படை உபதேசத்தை கொண்டு போன அந்த அந்த வழியில் பேதுரு போல யோவானை போல அடுத்த ஜென்ரேஷன் உருவாகலை. அது வந்து தலைமை சபையில் கூட அன்றைக்கி உருவாக்கப்பட்ட தலைமை சபையில் கூட குறைபாடு இருக்குது. நான் பவுலையே கடைசியில் மொட்டை அடித்து நீ ஊழியம் பண்ணலாம் தவறுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்கே அறிவு வளர்ச்சியில் சத்தியத்தின் வெளிப்பாடில் நியாயப்பிரமாணத்தின் பிடி அதிகமாக இருக்குது. அதனால தான் நியாயப்பிரமாணத்தின் காலம் ஒளியும் காலம் வரும்னு சொல்லி கிறிஸ்து சொன்னார். ஓகே, பிரதர் சொன்னது பயங்கரமான பாயிண்ட்டு. எத்தனை பேர் அதை உள்வாங்கினீங்கன்னு தெரியல. நல்லா கேட்டுக்கோங்க. நியாயப்பிரமாணத்தில் பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் நம்ம பழி வாங்க வேண்டும். புதிய ஏற்பாடு வந்து அன்பின் பிரமாணம். அதை ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் பிடிஹெச் படிக்கும்போது சிலுவை போர்கள் வந்துச்சு இங்கே மார்த்தம நகர் பக்கத்தில் அங்கே காலேஜில். அப்போ மற்றவங்கெல்லாம் வந்து சிலுவை போர்கள் தப்புன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணாங்க. நான் மட்டும்தான் இல்லை ஒரு புரியலன்னா இஸ்லாம் பிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் புரிந்து கொண்டேன், சர்ச்சோடைய வேலை சண்டை போடுறதா, சர்ச்சோடைய பாஸ்டர் சர்ச்சு வாழை பிடிச்சி சண்டை போடுறதா பாஸ்டருடைய வேலை? அது வந்து கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை. கவர்மெண்ட் பண்ணியிருந்தா ஓகே. சிலுவை போர்கள் யார் நடத்துனாங்கன்னா போப்பு தான் தலைமை தாங்கி இது பண்ணி நடத்துகிறார். போப்போட வேலை அதுவா? இல்லைன்னா போப்போடைய வேலை வந்து பைபிள் டீச் பண்ணுறா? ஸோ சிலுவை போர்கள் சர்ச்சோடைய வேலை கிடையாது. அது ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். இன்னொன்று, நம்ம கிறிஸ்டியானிட்டி வந்து அன்பினால தான் பரப்பப்படணும் தவிர
அதிகாரத்தில் பரப்பவே கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம சில நேரம் நம்ம வந்து ஆத்மாதாயம் பண்ணுறோம்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி சில பேரை கூட்டிகிட்டு வந்துடுறோம். இப்போ நடக்குது சில வேலை, அவங்க வந்து நமக்கு தொந்தரவாக தான் இருக்கிறாங்க. காட் அப்படி சொல்லவே இல்லை. காட் வந்து வாலண்டியராக தான் வர வேண்டும். அது நம்ம மெயினாக புரிந்து கொள்ளுங்க. இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா, ஜீசஸ் வந்து மதத்தை ஸ்தாபிக்க வரவே இல்லை. ஜீசஸ் வந்து கிறிஸ்டியானிட்டியை உருவாக்க வரவே இல்லைங்க. ஜீசஸ் மரித்து 350 வருஷத்துக்கு அப்புறம் கான்ஸ்டான்டைனால தான் கிறிஸ்டியானிட்டி உருவாக்கப்பட்டது. அந்த பாயிண்ட் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? கான்ஸ்டான்டைன் வந்து ஒரு மதம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணார். ஜீசஸ் வந்து அவர் யூதராகவே ஸ்டார்ட் பண்ணி யூதராகவே மறித்து அவர் போயிட்டு அவர் என்ன சொன்னார்னா, ஒரு மார்க்கம், வழி, பிதா கிட்ட போகணுன்னா நானே வழி, என் மூலமாக வந்தால் தான் நீங்கள் பிதா கிட்ட போக முடியும், அதை மட்டும்தான் சொல்லிட்டு போனார். ஆனால் கான்ஸ்டான்டைன் தான் கிறிஸ்தவத்தை மதமாக மாற்றிட்டார். ஸோ ஆனால் இஸ்லாமியர்கள் வந்து அவங்க மதம் அவங்க மார்க்கம் கிடையாது, அவங்க மதம், அவங்க அது பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு விரோதமாக இவங்க எதிர்வினை ஆற்றினாங்க. ஒருவேளை ஓகே, அரசாங்க ரீதியாக பார்த்தா ஓகே. ஆனால் உலகத்தில் வேற எல்லா பண்ண கொடூரத்தை காட்டிலும் சிலுவை போர் வீரர்கள் பண்ண கொடூரம் தான் பயங்கரமான கொடூரமாக இருந்துச்சு. சின்ன சின்ன பசங்களெல்லாம் போட்டு வெட்டி போட்டு, இஸ்லாமிய சின்ன சின்ன பசங்களை அந்த ஈட்டியில் சிலுவையில் தூக்கிட்டு போவாங்களாம். அப்படி சிலுவை ஷார்ப்பாக இருக்கும், அதில் குத்தி மேலே தூக்கிட்டு சிலுவை போர்னு சொல்லி போவாங்களாம். அப்புறம் நிறைய பேர் சிலுவையில் அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ கத்தோலிக்க மதம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் போப் வந்து மன்னிப்பு கேட்டார். நாங்கள் வரலாற்றில் சிலுவை போர்கள் மூலமாக மிகப்பெரிய பிழை செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லி 10 இயர்ஸ்க்கு முன்னாடி, அப்போ நடந்தது, 1200 நடந்தது, 900 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததுக்கு இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ கிறிஸ்தவ வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. நம்ம அன்புனால தான் போதிக்க வேண்டும், அன்புனால தான் நம்ம மார்க்கம் பரப்பப்படும். ஃபோர்ஸ் பண்ணி பரப்பவே முடியாது. இன்னொன்று, நம்மளது மதம் கிடையாது. சரியா? நிஷா, அவங்க ஞானஸ்நான பேர் என்ன? நிஷாவை மேக்தலினா மாற்ற தேவையில்லை. நிஷா நல்ல நேம், நிஷாவே இருக்கட்டும். எதுக்கு பிடிச்சி மேக்தலினா மாத்துறீங்க? நிஷா மேக்தலின் அது புரியுது இல்லை? ஆண்டவர் வந்து நிஷாவை நீ வந்து மேக்தலினானா தான் நான் உன்னை நேசிப்பேன்னு சொல்லலைங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இன்று முதல் மேக்தலினா மாறுவாய், அப்போ தான் நான் வந்து பண்ணுவேன்னு சொல்லி மாற்றிக்கிறாங்க. சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்துட்றாங்க. அதில் என்ன மிஸ்டேக் ஆகுதுன்னா, நம்ம மற்றவங்க கூட பழக முடியவில்லை, மிங்கிளாக முடியாது. நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு ஃபேமிலி வந்து ஞானஸ்நானம் எடுத்தாங்க எங்கள் சர்ச்சில் வந்துட்டே. சரியா? அப்போது அவங்க ஹஸ்பண்டு பேர் நல்லையா. நல்லையாவை நாங்கள் நல்லையாவே நினச்சிட்டோம். அவரோட ஞானஸ்நானம் நீ நல்லையாவாக உண்மையாகவே மாறுவான்னு நினச்சிட்டோம். ஒய்ஃப் பேர் மாரியம்மா. மாரியம்மாவை மேரியம்மாவை மாற்றிட்டோம், மேரியின் பேரை மாற்றிட்டோம். சரியா? ஏன்னா மாரியம்மாவை மாற்றி ஆகணும். அது வந்து விக்கிரகத்தோட பேர். ஆனால் நிஷா விக்கிரகத்தோட பேர் கிடையாது தானே. நிஷா நிஷாவே இருக்கட்டும். அதை நம்ம மாற்றுறது தப்புங்க. கல்ச்சர், ஜீசஸ் வந்து பாலஸ்தீன் கல்ச்சரை கொண்டு வரல, இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் கல்ச்சரை கொண்டு வரல. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நான் வந்து கோட் ஷூட் நான் டக்கின் பண்ணிட்டு இருக்கிறேன், கோட் ஷூட் போட்டு நிற்கிறேன். நீங்கள் சென்னையிலலாம் பயங்கர வெயில் வரும்போது அங்கே கோட் ஷூட் போட்டு இருக்கணும்னு தேவையில்லை. பிரிட்டிஷ் வந்து பயங்கர குளிர், அங்கே நம்ம இருக்கணும். ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கோட் ஷூட் போட்டால் தான் மதிப்பு அப்படின்னு சொல்லி வெயிலில் போட்டு வந்து ஒரு வழி ஆகுதுங்க. காட் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அதான் எப்படின்னா, ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது, எங்களுக்கு ஜீசஸ் வேணும், பாலஸ்தீனோட ஜீசஸ் கிடையாது, எங்கள் ஜீசஸ் வேணும். பிரிட்டிஷோட ஜீசஸ் கிடையாது, எங்கள் ஜீசஸ் வேணும். இப்போ அதுக்கு தான் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு சிஎஸ்சி சர்ச்சிலலாம் போடல, அதெல்லாம் அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதெல்லாம் நம்மளுடைய கல்ச்சர் கிடையாது, பிரிட்டிஷ் கல்ச்சர். நம்மளுடைய கல்ச்சர் பாட்டு நம்ம பாடுங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, மற்றவங்க கூட நம்ம வந்து மிங்கிள் ஆகிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன தடையாக இருக்கும். ஸோ சிலுவை போர்கள் நம்ம கிறிஸ்தவ வரலாற்றில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிழை. சரியா? அது கவர்மெண்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. கவர்மெண்ட் அதுக்கு தான் வச்சுருப்பாரு. டேவிடை வந்து யுத்தம் பண்ணுறதுக்கு வச்சுருக்காரு, ஆசாரியனை வந்து கொட்டடிக்க வச்சுருக்காரு. டேவிட் வந்து நான் கொட்டடிக்கிறேன், நீ போய் இது பண்ணால் அது தப்பு. அந்தந்த வேலை உள்ளவங்க அந்தந்த இதை செய்ய வேண்டும். சரிங்களா? அதுக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ காட் சொல்லியிருக்கிறார்ல, நோபடி கேன் சர்வ் டூ மாஸ்டர்ஸ். பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணணும், ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகம் வருது, சொல்லிட்டு
இன்னைக்கு கிளாஸ் நான் முடிக்கிறேன். ஒரு ஒரு வீட்டில் பையனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே வச்சோம். ஃபஸ்ட்டு பர்த்டேயில் பேரண்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணாங்களாம். ஃபஸ்ட்டு ஒரு அப்போல்லாம் 2000 rupees நோட் வச்சுல ஒரு பக்கத்தில் 2000 rupees நோட்ஸ் வச்சுட்டாங்களாம். இன்னொரு பக்கத்தில் பைபிள் வச்சுட்டாங்களாம். இன்னொரு பக்கத்தில் கத்தி வச்சுட்டாங்களாம். ஸோ நம்ம பையன் வந்து பைபிள் எடுத்தால் நம்ம பையன் வந்து பாஸ்டராக மாறிடுவோம். ஃபஸ்ட்டு பர்த்டே சூஸ் பண்ணுறாங்க. 2000 rupees நோட் எடுத்தால் பிஸ்னஸ் மேனாக மாறிடுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். கத்தி எடுத்தால் திருடனாக மாறிடுவோம். சரி, 3 பக்கத்தில் வச்சு பையனை வாட்ச் பண்ணுறாங்களோ, பையன் அப்படியே போகிறானோ, தவழ்ந்து போகிறானோ, போய் ஃபஸ்ட்டு வந்து பைபிளை கையில் எடுக்கிறானோ, குட்டி பையன் ஃபஸ்ட் இயர் பர்த்டே. ஓகே, எல்லாம் ப்ரைஸ் லாட், நம்ம பையன் வந்து பாஸ்டாக மாறிடுறோம்னு சொல்லி எல்லோரும் கை தட்டினாங்களாம். ரெண்டாவது பைபிளை கையில் வச்சுட்டு பக்கத்தில் உள்ள 2000 rupees நோட்டையும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டானோ. அப்போ நான் நினச்சேன், நம்ம பையன் வந்து ஃபஸ்ட்டு பாஸ்டாக இருப்பான், அதோடு கூட பிஸ்னஸும் பண்ணுவான். அப்புறம் ரெண்டையும் கையில் வச்சுட்டு கத்தியும் கையில் எடுத்துட்டானோ. அப்போ சொன்னாங்களாம்மா, நம்ம பையன் ஃபஸ்ட்டு பாஸ்டாகும், அப்புறம் பிஸ்னஸ் மேன் பண்ணி அப்புறம் திருடனாவும் மாறிடுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இது ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தாலும் சில வேலைகளில் நம்ம கிறிஸ்டியானிட்டியில் அப்படி நடக்குதுங்க. பல பிஸ்னஸ் வந்து கொண்டு இருக்கிறது. நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம புரிந்து கொண்டு சர்ச் ஹிஸ்ட்ரி ஏன் படிக்கணும்னா, ஆதி இடைப்பட்ட காலத்தில் என்ன தவறுகள் நடந்தது, சர்ச்சு எப்படி உருமாறி எப்படி வந்தது, அதை தெரிந்து கொண்டு ஆதி திருச்சபையில் எப்படி இருந்தது, காட் எப்படி சொல்லியிருக்கிறார், அப்போஸ்தல உபதேசம்னா என்ன, அதை புரிந்து கொண்டு அதன் வழியில் நடக்கும்போது தான் சர்ச் ஹிஸ்ட்ரியோட பலன் இருக்கும். அதை ஃப்யூச்சர் சர்ச் பற்றி நமக்கு தெரியும். சரியா? அதாவது நான் ஒரு காரியத்தை ஓப்பனாக நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சின்ன வயசில் நான் வந்து பெண்டெகோஸ்டல் ரொம்ப ஒரு இதாக ஒரு பெண்டெகோஸ்டல் வெறியனால அது எங்கள் ஃபேமிலியிலலாம் சிஎஸ்ஐ. சரியா? ஊருக்கு போனால் அங்கே சிஎஸ்ஐ, அப்புறம் பெண்டெகோஸ்டலாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து தியாலஜி படிக்க நான் புரிந்து கொண்டேன், எல்லாமே மேன்மேடு தான். எல்லாமே நம்ம வந்து பைபிள் பிலீவிங் ஆக்கும்போது நம்ம வந்து பரலோகத்துக்கு போக முடியும். பெண்டெகோஸ்டே சபை பரலோகத்துக்கு போவாங்களா, சிஎஸ்ஐ பரலோகத்துக்கு போவாங்களா? யார் பரலோகத்துக்கு போவாங்க? பெண்டெகோஸ்டல் போவாங்களா, சிஎஸ்ஐ போவாங்களா, ஆர்சி போவாங்களா? ஆன்சர், சூப்பர் ஆன்சர். சபை நம்மளை மேலே கொண்டு போவார், கர்த்தர் தான் மேலே கொண்டு போவார். ஸோ நான் பல இடத்துல பைபிள் காலேஜ் எடுத்துக்கிறேன். நானும் பைபிள் காலேஜ் ஓனாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எங்களுடைய டாக்டரிங்கில் நான் போட்டுக்கிறோம் இண்டிபெண்டன்ட்னா என்னென்னா சபை பாகுபாடு இல்லை. வாட் த பைபிள் சேஸ் ஐ வில் டீச் தட். இந்த டினாமினேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கவே மாட்டேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு மெம்பராக ஒரு இடத்துல இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் வந்து ஒரு சர்ச்சில் மெம்பர், அது கரெக்டாக நம்ம இருக்க வேண்டும். ஆனால் நம்ம வந்து டினாமினேஷனை பிடிச்சிட்டு நம்ம ஊழியத்தில் இருக்கக்கூடாது. ஊழியத்தில் நம்ம டினாமினேஷனை பிடிச்சிட்டு இருந்தோம்னா அது தவறாக இருக்கணும். ஆனால் மெம்பர்ஷிப் இல்லாமல் இருக்கவே கூடாது. மெம்பர்ஷிப் வேறு, நம்ம அது மதம் வேறு, வெறி வேறு. மதம் இருக்க வேண்டும், இல்லைன்னா நம்ம மெம்பர்ஷிப் இருக்க வேண்டும். பட் இதுதான் கரெக்டு, இந்த வழியில் போனால் தான் நீ போக முடியும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு இல்லை. பைபிள் வெளியில் போகிறது இது கரெக்டாக இருக்க வேண்டும். சில வேலை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ரசிக்கப்பட்டு வர ஜனங்களை பிடிச்சி இழுத்துட்டு இந்த வழியில் நீ வந்தால் தான் நீ மேலே போக முடியும்னு சொல்லி இழுத்து, நான் ஒரு இடத்துல இருக்கிறவங்க, அவர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, இவர் ஒரு இடத்துல இருக்கிற 4 பேர் இழுத்தா அவன் என்ன ஆகும்? இது புதிய விசுவாசி என்ன ஆகும்? அதில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவாக இருக்கும்போது நம்ம மேலே ஜனங்களை கொண்டு போக வேண்டும். அதுக்கு தான் இந்த பைபிள் ஸ்டடியெல்லாம். ஸோ காட் வந்து கணக்கு கேட்பார். நான் அப்படி சொன்னேன், நான் அவன்கிட்ட அது கணக்கு கேட்பார். கரெக்டாக நம்ம நடத்த வேண்டும். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லை நான் இதை வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி முடிக்கலாம். கொஸ்டின்ஸ் இல்லைன்னா சொல்லுங்கள் குமார். சர்ச் ஹிஸ்ட்ரி நீங்கள் படித்ததுனால அன்றைக்கி பெண்டிகாஸ்டல் வந்து சொன்னீங்க 90 வருஷம் ஆயிருக்கு, 900 வருஷத்துக்கு. அப்போது இந்த சிபிஎம்ல இருந்தால் அது அந்த ஸ்ரீலங்கன் பெண்டிகாஸ்ட்லேருந்து வந்து அப்புறம் பெண்டிகாஸ்ட் அது வந்து கிளை சபையில் வந்திருக்கு. ஸோ அந்த பெண்டிகாஸ்ட்ன்ற வேர்டு 15th day அப்படின்னு யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி சொல்லி நம்ம அடையாளப்படுத்துறது தப்பு தான். இல்லை அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பெண்டெகோஸ்டே இந்த வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா, பெண்டெகோஸ்டே வந்து புதிய ஏற்பாடு வார்த்தை கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஒரு பண்டிகை. 50வது நாள் பஸ்கா முடித்த பிற்பாடு 50வது நாளுக்கு ஒரு பண்டிகை, ஒரு ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாடினாங்க. அதான் பெண்டெகோஸ்தே பண்டிகை. சரிங்களா? அது வந்து இது பண்ணாங்க. ஸோ அந்த நாளில் ஆவியானவர் வந்தனால
அப்படியே அந்த பேர் வந்துருச்சு, பெண்டகோஸ்டல்ஸ் அப்படின்னு பேர் வந்துருச்சு. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். டிபிஎம் மூலமாக பெண்டகோஸ்டல் வரல. பெண்டகோஸ்டல் ரிவைவல் எப்படி வந்துச்சுன்னா அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் கேள்விப்படல. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல்? ஒரு லேடி அவங்க கரெக்ட் நர்ஸ் இல்லை, ஒரு 18 வயசு 18 ஏஜ் ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட். இந்த இயர் 19 இல்லை அதான் நர்ஸ் கிடையாது சார். அது மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ பாருங்கள், ஆதி நூற்றாண்டில் ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் ஜனங்கள் வந்து ஆவியில் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசி தேவனை ஆராதித்தார்கள். பவுல் பேதுரு போன்றவர் வந்து ஆராதித்தார்கள். அது நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு செஞ்சுரியில். அதற்கப்புறம் 18 நூற்றாண்டுகளாக ஆவியானவர் மறைந்திருந்தார். செகண்ட் செஞ்சுரியிலிருந்து 19th செஞ்சுரி வர யாரும் அந்நிய பாஷை பேசினதா வரலாறு இல்லை. சரிங்களா? ரிட்டன் இல்லை, ஆனால் பேசியிருக்காங்க, நமக்கு தெரியாது, எழுதப்படவில்லை. சரிங்களா? அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மார்ட்டின் லூத்தர்லாம் ஆவி தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. மார்ட்டின் லூத்தர் நல்லா சர்ச்சை பிடிச்சிட்டு வந்திருக்கிறாரு, ஆவி தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. எங்கள் ஊர்லாம் போய் பார்த்தீங்கன்னா பல பெரிய பெரிய சர்ச்சஸ் எல்லாம் இருக்கும். மிஷினரிஸு பிரிட்டிஷ் மிஷினரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி உள்ள சிஎஸ்ஐ காரன்கிட்ட நாங்கள் போய் பேசுவோம், நம்ம வந்து ஆவியில் நிரப்பப்படணும் அப்படின்னு. எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த துறையை விட நீ பெரியவனா அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் கேட்குறவங்க இருக்காங்க. துறைனா பிரிட்டிஷ் மிஷினரிஸ், துறைக்கு தெரியாதா உனக்கு தெரியும் அப்படி கேட்பாங்க. அப்போ அவங்க வந்து ஆவியில் நிரப்பப்பட சொல்லவே இல்லை. பிரிட்டிஷ் மிஷினரிஸ் பெரிய பெரிய கால்டுவெல் அதே போன்ற மிஷினரிஸ். சரிங்களா? ஆனால் ஏன்னா ஆவியான ஊற்றப்படவில்லை. அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டு ஸ்டார்டிங்கில் 1905 நினைக்கிறேன், 1905 அமெரிக்காவில் பெதேல் பைபிள் காலேஜ் காலேஜில் ஆதி நூற்றாண்டு அப்போஸ்தல இதை பற்றி ஒரு சார் வந்து டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆதி நூற்றாண்டு அப்போஸ்தல இதை பற்றி ஒரு சார் டீச் பண்ணிட்டு இருக்கும்போது ஜனங்கள் வந்து ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தாங்க. கேட்டுட்டு இருந்து ஆக்னஸ் வாஸ்மான், ஒரு சிலர் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் நீங்கள் டவுட் கேட்டனாலும் மறுபடியும் சொல்கிறேன். ஆக்னஸ் வாஸ்மான் 18 வயசு தான் அந்த பிள்ளைக்கு. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட். சரிங்களா? பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அதை அப்படியே கவனித்து கேட்டுட்டு இருந்தாங்க. கவனித்து கேட்டுட்டு இருக்கும்போது ஆவியானவர் உள்ளத்தில் கிரியை செய்தார். ஈவினிங் காய்கறி கட் பண்ணுற டியூட்டி டைமில் இந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சிச்சு. வெறும் 18 வயசு. முதல் முறையாக அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பேசும்போது சீன மொழியில் பேசியிருக்கிறாங்க. சீனா ஸ்டூடெண்ட்ஸ், சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த பேசுகிறது சைனீஸ் மொழியில் கேட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலம் எழுப்புதல் ஸ்டார்ட் ஆகி இந்த பைபிள் காலேஜுக்கு பக்கத்தில் அமெரிக்காவில் அசுசா ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் வந்திருக்கு. அந்த ஸ்ட்ரீட்டில் இந்த எழுப்புதல் வந்து பரவிடுச்சு. எழுப்புதல் வந்து பரவி அதுதான் பெண்டெகோஸ்டலுடைய ஃபஸ்ட்டு மூமெண்ட். சரிங்களா? பரவி அங்கேருந்து அப்படியே உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சு. இந்தியாவுக்கு எப்படி வந்துச்சுன்னா இந்த அசுசா ஸ்ட்ரீட்ல இருந்து மும்பையில் முக்தி மிஷன் அப்படின்றது. முக்தி மிஷன். சரிங்களா? அசுசா ஸ்ட்ரீட்டுக்கு போய் பண்டித ரமாபாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோசியல் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். பண்டித ரமாபாய் வந்து இங்கே போய் அசுசா ஸ்ட்ரீட்ல போய் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க அங்கிருந்து மும்பைக்கு அந்த ரிவைவல் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? கொண்டு வந்து அப்படிதான் இந்தியாவில் பெண்டெகோஸ்டல் வந்தது. டிபிஎம் வந்து அது ஸ்ரீலங்கா தனியாக வந்துச்சு. அதுக்கும் அசுசா ஸ்ட்ரீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. இங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டு ஏஜி, அதுக்கப்புறம் மெட்ராஸ் பெண்டெகோஸ்டல் அசம்பிளி, ஏசிஏ அப்போஸ்தலிக் சர்ச்சு, இதே போல் ஆரம்பித்து கூடலூருக்கும் வந்திருக்கு. கூடலூருக்கும் வந்து அதுக்கப்புறம் இது வந்துச்சு. நான் ஏன் கேட்டேன்னா, நம்ம புதிய உடன்படிக்கையில் வந்துட்டேன் கிறிஸ்தவர்னா ஃபஸ்ட் கிளாஸ் பதிலாக தான் ஏசு கிறிஸ்துவ நம்மளுக்கு வந்துருக்கேன். ஸோ நமக்கு வந்து அப்போ அந்த ஃபஸ்ட் கிளாஸ் 15th டே அப்படின்னா அவங்க பழைய கல்ச்சர், அது வந்து பழைய பாடுவாங்க. அந்த டே அப்படின்றது தான் 15th டே. நம்ம வந்து பரிசுத்தாவின் சபைன்னு சொல்லியிருக்கலாம். அந்த கோட் பண்ணி வந்திருக்கலாம். அதாவது 20% சொல்லும்போது ஒரு 4 கிறிஸ்தவராக இருக்காங்கல்ல.
ஸோ அந்த பரிசுத்தாவியானவரை பற்றி இத்தனை நாள் பரிசுத்தாவி இல்லாமல் 18th செஞ்சுரிக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்ற அந்த பரிசுத்தாவியானவர் ஃபோக்கஸ் இல்லாமல் ஒரு டே பின்னாடி போயிட்டோம். அதுலேயும் பழைய ஏற்பாடு நுழைஞ்சிருச்சு. அதனால் நம்ம அதை சொல்லக்கூடாது தானே. ஆமாம், இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் அப்படி பேர் வச்சுட்டாங்க. இனி அதை மாற்றணும்னா ஒரு 100 வருஷம் ஆகும். 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம மாற்ற முடியும். அது ரொம்ப கஷ்டம். அது மாற்றுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பிரதர். அது வந்து ஒரு ஓல்ட் டெஸ்ட்மென்ட்டோட டேர்ம். ஆமாம், அது பண்டிகையோட பெந்தெகோஸ்தே வந்து ஒரு யூத பண்டிகை. அதான் பிரதர் சொல்ல வர்றாரு. தேவை இல்லை. ஆமாம், யூதர்களுடைய கல்ச்சர் நமக்கு தேவையில்லை. பிரதர் சொல்கிறது கரெக்டு தாங்க. ஆனால் அது அப்படியே பதிஞ்சு போயிடுச்சு. அதை மாற்றணும்னா ஒரு 100 years ஆகும். சரியா? ஸோ அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எது எது எப்படி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பைபிள் காலேஜ் அதாங்க கண்ணை மூடிட்டு இதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. யானையை தொட்டு 5 குருடர்கள் தொட்டு பார்த்தாங்கல்ல, தொட்டு பார்த்துட்டு அப்படி பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பட் வெளியே நம்ம ஞானமாக நம்ம போதிக்க வேண்டும். எல்லாருமே எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸோ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஸோ சர்ச் ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டுங்க. இன்னும் மாடர்ன் சர்ச் ஹிஸ்ட்ரி வரல. ஸோ மிடில் ஏஜஸில் சிலுவை பொருளோடு நிற்கிறோம். இன்னும் மாடர்ன் சர்ச் ஹிஸ்ட்ரி படித்தோன்னா எப்படி மார்ட்டின் லூத்தர் வந்தார், அதுக்கப்புறம் எப்படி லுதரன் சர்ச் வந்துச்சு, எப்படி மெதடிஸ்ட் சர்ச் வந்துச்சு, எப்படி சிஎஸ்ஏ வந்துச்சு, எப்படி லண்டன் மிஷனரி சொசைட்டி, இப்படி பல இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எனக்கு சிலதெல்லாம் மனப்பாடமாக தெரியும். ஏன்னா எங்கள் ஊரில் போய் பார்த்தோம்னா வெளியே சிஎஸ்ஏன்னு போட்டிருப்பாங்க. உள்ளே போய் அந்த கல்வெட்டு பார்த்தோன்னா தெரியும் இது வந்து வேற லண்டன் மிஷனரியால் ஸ்டார்ட் பண்ணது, இது வந்து ஸ்காட்லாந்து மிஷனரியை ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு ஒரு பெரிய இதெல்லாம். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறாங்க. சிஎஸ்ஐயோட ஆரம்பத்தை பார்த்தோம், ஸ்டார்டிங்கை பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே சிஎஸ்ஐ மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ உள்ள இதை பார்த்தோன்னா பரிதாபம் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு ஹிஸ்ட்ரி நமக்கு தெரிஞ்சுக்கணுங்க. லண்டன்லேருந்து சென்னை வந்து கப்பலில் வந்து இறங்குவாங்களாம். இறங்கிட்டு சென்னையிலேருந்து திருநெல்வேலி வரை நடந்து போய் சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணவங்க இருக்காங்க. 600 kilometers கன்னியாகுமரி வரை போய் நடந்து போய் குதிரையில் போய் அவங்களோட சொத்தை விற்று சர்ச்சை ஸ்டார்ட் பண்ண பல மிஷினரிஸ் இருக்காங்க. பெரிய கோபுரமாக இன்னைக்கு அதை விற்று சாப்பிட்றவங்க பல பிஷப்பு போப்பு அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிங்களா? சர்ச் ஹிஸ்ட்ரின்னு ஒரு தமாசை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு ஆர்சி பையனும் ஒரு பெண்டெகோஸ்டல் பொண்ணும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தமாசை தான் மறுபடியும் சொல்கிறேன். சரியா? ஆர்சி பையனும் பெண்டெகோஸ்தே பொண்ணும் சரி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்களாமா. அப்போ வந்து இவ சொல்லுவோமா நாங்கள் தான் பெருசுன்னு சொல்லுவோமா, நான் சொல்லுவோம் நாங்கள் தான் பெருசுன்னு சொல்லுவோம். கடைசியில் அந்த பொண்ணோட அம்மா வந்து சொன்னாங்களாமா, நம்ம சபையோடைய வரலாறுலாம் எடுத்து சொல்லு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இந்த இதெல்லாம் கேள்விப்பட்டு திறமை படங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டு கடைசியில் அந்த பையன் லவ் வேண்டாம்னு சொல்லி திறமையாகவே போயிட்டாலும் சர்ச் ஹிஸ்ட்ரி படிச்சு இது தமாசா சொல்லுவாங்க. என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்குற சர்ச்சு உண்மையான சர்ச்சு இல்லை. நம்ம கண்ணோட்டம் அப்படி இருக்கும். இன்னைக்கு நம்ம சர்ச்சுனா ஒரு 4 சேர் 5 சேர் போட்டு எடுத்து அடிச்சுட்டு இதான் சர்ச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் சர்ச்சு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஜீசஸ் சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, புரிந்து கொள்ள வேண்டும். ஜீசஸ் வந்து ஒரு மார்க்கம் தான் ஸ்டார்ட் பண்ண வந்தார். அதுக்கப்புறம் சபை எப்படி உருவானது, சபை எப்படி உள்ளலாம், எந்த வழியில் போயிடுச்சு, இப்படி கஷ்டப்பட்டு இப்போ எப்படி மறுபடியும் ஓரளவுக்கு வந்திருக்கு, நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும், அது நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து கரெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு கரெக்டாக இருப்போம், மற்றவங்களுக்கு கரெக்டாக டீச் பண்ணுவோம். அது தெரியலன்னா நம்ம வந்து சொல்லிக்கொண்டு போய் என்னென்னமோ பேசுவோம். அப்படி இருக்கும். சரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சோம். குமார் பிரதர், சர்ச் ஹிஸ்ட்ரி மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீங்க?